எஸ்ஐஆர் விவகாரம் ஒரு இடியாப்ப சிக்கல் போல இருக்கிறது. திமுக அதன் கூட்டணி கட்சிகள் சார்பாக போராட்டம் வந்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு, அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அவங்க திசை திருப்பணும். எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல. 2002, 2005 தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அப்பெல்லாம் அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலையே திமுக. இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு? இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை, சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார். எஸ்ஐஆர் என்பது பிஜேபி செய்வது அல்ல. அரசியலமைப்பு சட்டத்திலே தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று கூட சொல்றாங்க, பீகார்ல லட்சக்கணக்கான நபரை வேணும்னா எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், நானே பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடந்த வாரம் அங்கே தான் இருந்தேன். முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஒரு பூத்தில் கூட தேர்தல் ஆணையம் எங்களை சட்டவிரோதமாக எங்கள் வாக்குரிமையை பறித்து விட்டது என்று ஒரு புகார் வரவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? பீகாரில் ஒழுங்காக வாக்காளர் பட்டியல் தயாராகிருக்குன்னு அர்த்தம். இதை தயவு செய்து உங்களுடைய பீகார் அரசியல் கட்சி நண்பர்களோடு கேட்டறிந்து விட்டு அதற்கு பின்பாக உங்கள் பொய் பிரச்சாரத்தை செய்யுங்கள் முதல்வர் அவர்களே என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆரில் பல்வேறு முறைகேடுகள். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் மாநில அரசின் அதிகாரிகளைத்தான் நம்பி இருக்க வேண்டும். மாநில அரசு அதிகாரிகள் வாயிலாகத்தான் இந்த எஸ்ஐஆரை செய்ய முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? நாங்கள் ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறது. ஆனால் எஸ்ஐஆர் பண்ணக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் எல்லாத்தையும் திமுக கட்சிக்காரர்களை வச்சு மிரட்டுறது, இல்லைனா அவங்க கிட்ட இருக்கிற ஃபார்மை வாங்கி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எங்கள் எல்லா அரசியல் கட்சி அதாவது பூத் ஏஜென்ட்டும் அவங்களோட போகலாம். அங்கே போய் பல்வேறு இடங்களில் வந்து எங்களோட கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தேர்தல் ஆணையத்தை எங்கள் கட்சி மனுவாக அவர்களுக்கு கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, ஒருபுறம் நம்முடைய வாக்காளர் பட்டியல் என்பது தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையம் இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். எஸ்ஐஆரிலே திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு குளறுபடிகள் செய்தாலும் கூட நாங்கள் அத்தனை குடிமக்களுக்கும் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, உங்கள் இடத்திற்கு பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற பூத் லெவல் அதிகாரி வருகிறாரா, உங்களுக்கு படிவம் கொடுக்கிறாரா, உங்களுடைய படிவம் சரியாக ஏற்றப்படுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும். நாம் விழிப்புடன் இருந்து நம்முடைய வாக்குரிமையை காப்பாற்ற வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியை ஆன்லைன் வாயிலாக கூட நாட முடியும். இதையும் நாம் புரிந்து கொண்டு எஸ்ஐஆர் முயற்சியிலே அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நேர்மையான வெளிப்படையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். புதிய கட்சிகள் நிறைய திமுக எதிர்க்க வராங்க. அவங்க வெறும் அட்டை மாதிரி தான், சும்மா மெதுவாக தட்டுனாலே காணாமல் போயிடுவாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதான் மெதுவாக தட்டுறதை வந்து அவங்க புது கட்சி இல்லை, எல்லா கட்சியும் தட்டி பார்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. அது தட்டணும்னு சொன்னால் திரும்பி எந்த அளவுக்கு வேகமாக அவங்கள அடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. தேர்தல் காலத்தில் ஒன்றா பயணிக்க போகிற ஒரு சூழலில் அதிமுகவுக்கு அவங்களுக்குள்ள இந்த செங்கோட்டையனோட விவகாரம் பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. உங்களுடன் கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்க கூட நாங்கள் வந்து பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் செங்கோட்டையன் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள், இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, கரெக்ட். அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் வந்து யார் அவரை அழைத்தார்கள், கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனும் டெல்லியிலேருந்து அதுதான். அது அவங்களோட கட்சி, அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்படுற தகவல். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்திச்சதுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகன் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் ஒரு கவனம் செலுத்துறதால சினிமாவில் கவனம் செலுத்துறாரு. அந்த பாடல் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்குது. ஒன்னா சேரு, நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியல்
நியூஸில் அதை பேசியிருக்காரு. எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான, எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள், லேதையா, ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா ஹிந்தியில வந்துடுச்சா? பையா இருக்கு, லேதையா இருக்கு, ஸ்நேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்படியா? சினிமா பாடல்கள் மூலியமா மறுபடியும் வந்து சினிமா பாடலை வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல. ஆனால் எனக்கு என்னென்னா, திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன்னு பேசுகிறவர், திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும், அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது, இல்லை வந்து எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஒன்றா சேருங்கிறாரு, எல்லா பாஷையும் வேற சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் ஒன்றா யார் கூட சேர போகிறாரு? நன்றிங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு அங்கன்வாடி பூஜை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோட சேர்ந்து அங்கன்வாடி பூஜை பூமி பூஜை போடுறோம். அங்கே வாங்க, உங்களுக்கு மற்ற அரசியல் கேள்வி இருந்தால் பதில் சொல்லுங்க.